ஸோ நெறைய பேர் ப்ரீ ஒர்க் அவுட் கிரியேட்டின் மாரியான சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற சிம்பிளான திங்ஸ வச்சே ப்ரீ ஒர்க் அவுட் ரெடி பண்ணலாம். ஸோ வணக்கம் நண்பர்களே! காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதுல இன்னைக்கு நாள் 1. ஸோ இன்னைக்கு கடைக்கு போயிட்டு சிக்கனுக்கு பதிலா ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ முட்டை விலை குறைஞ்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டா கேஸ் விலைய ஏத்தி வச்சிருக்காய்ங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. ஸோ போற போக்க பார்த்தா விறகடுப்புல தான் சமைக்கணும் போல இருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு 200 கிராம் ரைஸ், 150 கிராம் வெஜிடபிள்ஸ், 2 முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு 100 கிராம் ஃபிஷ், 150 கிராம் ரைஸ், 2 ஃபுல் எக் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். வாங்க வீட்லயே அந்த மாதிரியான ப்ரீ ஒர்க்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவல் ஒரு 50 கிராம், பால் ஒரு 100 ml எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெண்டாவதா கருப்பு கொண்ட கடலை இருக்குல்ல, அதாவது கருப்பு சுண்டல் எடுத்து அதை வேக வச்சு கொஞ்சம் மசாலா போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மூணாவதா பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதோட 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா எனர்ஜியாக இருக்கும். நாலாவதா கோதுமை பிரெட்டில் 2 ஸ்பூன் பீனட் பட்டர் தடவி சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டாக சாப்பிடலாம். ஸோ உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லாத போது இந்த மாதிரியான ப்ரீ ஒர்க் அவுட் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு எனக்கு ஜஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். நன்றி.